இப்போ யூனிட் 1ல் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பிரிக். சரி, நம்ம பிரிக் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எதாவது குட் பிரிக்ஸ் எதாவது நல்ல பிரிக்ஸ் இல்லை அப்படின்னு எதாவது பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா த எசென்சியல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் பில்டிங் பிரிக்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இன் க்ரஷிங்னா நுணுங்கிறது. லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அதிகமான லோடை வந்துட்டு தாங்குது அப்படிங்கிறது வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த். ரெகுலாரிட்டி இன் சைஸ், எல்லாம் யூனிஃபார்ம் ஷேப்பாக இருக்கணும். ஒரே லென்த், ஒரே பிரெத், ஒரே டெப்த், 3 டைமென்ஷன் சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், எ ப்ராப்பர் சக்ஷன் ரேட். சரிங்களா, தண்ணி வந்துட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது நமக்கு நல்லா காஞ்சு போன ட்ரையான செங்கலாக இருந்தால் சக்ஷன் ரேட் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்துட்டு க்ளே கண்டென்ட்லாம் இம்ப்ராப்பர் மிக்சிங் இருந்துச்சுன்னா, க்ளே அதிகமாக இருந்தால் ஒரு கல் நிறையா தண்ணி உறிஞ்சிருக்கும், ஒரு கல்லில் வந்துட்டு நல்லா உறிஞ்சாமல் இருக்கும். சரிங்களா, அதனால் ப்ராப்பராக இருக்கணும், நல்ல செங்கலாக பார்த்து வாங்கணும். சரிங்களா. அண்ட் எ ப்ளீஸிங் அப்பியரன்ஸ் வென் எக்ஸ்போஸ்ட் டு வியூ. நம்ம பார்க்கும்போது கல் வந்துட்டு தெளிவாக இருக்கணும், எதுவும் முனையெல்லாம் உடையாமல், கார்னர்ஸ் இது கட் ஆகாமல், எட்ஜஸ் கட் ஆகாமல் ஷார்ப் எட்ஜஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், சைஸ் அண்ட் ஷேப். த பிரிக்ஸ் should have uniform size and plane rectangular surfaces with parallel sides and sharp straight edges. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் யூனிஃபார்ம் சைஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல் வந்துட்டு 230 mm இருக்குது, இன்னொன்று 225 இருக்குது, இன்னொன்று 235 இருக்குது. அப்படி 5 mm முன்ன பின்ன வரும்போது என்ன பண்ணணும்னா, பிரிக்ஸ் அடுக்கிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு பார்க்கும்போது 225 கல் வந்துட்டு கொஞ்சம் உள்ள குழியாக தெரியும் அந்த வால், அந்த இடத்துல 235 வந்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை வரும், பிளாஸ்டரிங் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு அன்இவன் சர்ஃபேஸ் வரும். அதை கவர் பண்ணுறதுக்காக மார்டர் எக்ஸஸாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்காது. அடுத்தது, ரெக்டாங்குலர் சர்ஃபேசஸ் வித் பேரலல் சைட்ஸ் அண்ட் ஷார்ப் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். முனை எதுவுமே உடஞ்சிடக்கூடாது, எல்லாம் ஷார்ப் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சரிங்களா. அடுத்தது, கலருங்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா சிகப்பு கலரில் தெளிவாக இருக்கணும். சரிங்களா. த பிரிக் should have a uniform deep red or cherry color as indicative of uniformity in chemical composition and thoroughness in the burning of brick. இது வந்துட்டு கலர் வந்துட்டு யூனிஃபார்மாக ஒரே கலராக இருக்கணும். ஒரே கலராக இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னா, உள்ள அதனோட கெமிக்கல் காம்போசிஷன்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிருந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான கலரிங் கிடைக்கும். சரிங்களா. கலரிங் ரெட் கலர் வரணும்னா அயன் ஆக்சைடு ப்ராப்பராக இருக்கணும் அந்த மண்ணில். அயன் ஆக்சைடு இருந்தாவே நமக்கு ரெட்டிஷ் கலர் வந்துட்டு ஈவனாக கிடச்சிரும். சரிங்களா. அடுத்தது, மூணாவது, டெக்ஸ்சர் அண்ட் காம்பேக்ட்னஸ். த சர்ஃபேஸ் should not be too less to cause slipping of mortar. சரிங்களா. த சர்ஃபேஸ் should not be too smooth to cause slipping of mortar. சர்ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்இவனாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது. ஸ்மூத்தாக இருந்தால் கலவை வந்துட்டு ஒட்ட வச்சுக்காது. ரஃப்பாக இருந்துச்சுன்னா கலவை வச்சோம்னா அப்படியே நிற்கும். சரிங்களா. த பிரிக்ஸ் should have ப்ரீ-காம்பேக்ட் அண்ட் யூனிஃபார்ம் டெக்ஸ்சர். யூனிஃபார்மாக இருக்கணும். கல் ஃபுல்லுமே பார்த்தோம்னா ஒரே கலரில் நீட்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல ரொம்ப குழியாகவும் சொரசரணும், ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. A fractured surface should not show fissures, holes, grits or lumps of lime. சரிங்களா. அதில் உடச்சிட்டு உள்ளே பார்த்தோம்னா அந்த சர்ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு விரிசலோ இல்லை ஓட்டையோ இல்லை லம்ப்ஸ் அப்படின்னா கட்டிகளோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னா ஈவனாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி மெஷினில் ப்ரெஸ் பண்ணும்போது ஈவனாக கிடச்சிருக்கும். இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இல்லை பிணையும் போது மிதிக்கும்போது ஈவனாக மிதிக்காமல் லம்ப்ஸ் கட்டியாக தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஈவன் டெக்ஸ்சர் நமக்கு வராது. காம்பேக்ட்னஸ் வந்துட்டு ஈவனாக இல்லைன்னா தான் இந்த மாதிரி உள்ள லம்ப்ஸில் கட்டியெல்லாம் கிடக்கும். அடுத்தது, ஹார்ட்னஸ் அண்டு சவுண்ட்னஸ். ஹார்ட்னஸ் அப்படின்னா எவ்வளோ கடினத்தன்மை, எவ்வளோ லோடு தாங்குது. த பிரிக் should be so hard that when scratched by a finger nail no impression is made. சரிங்களா. இப்போது ஒரு செங்கல்லை எடுத்துகிட்டு கையில் கீறி பார்க்குறோம், நகத்தில் கீறுறோம், இல்லைனா சின்ன ஆணி எடுத்து கீறி பார்க்குறோம். ஒரு 2 இன்ச்சு ஆணி எடுத்து கீறி பார்த்தோம்னா அதில் வந்துட்டு அழுத்தமான கோடுகள் விழக்கூடாது. கம்பியில் கீறதுக்கான ஒரு வெள்ளை கலர் லைன் மட்டும் தான் தெரியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா குழியாச்சு, சும்மா சாதாரணமாக கம்பியில் கீறும்போதே குழியாகுது அப்படின்னா
அது வந்துட்டு நல்லா இல்லை, கல் நல்லா வேகலைன்னு சொல்லலாம், இல்லை ப்ராப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னு சொல்லலாம், என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம். அடுத்தது when two bricks are struck together a metallic sound should be produced. இப்போது இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ ஸ்கூல் பெல் மாதிரி வச்சுங்களேன், ஒரு திக்கான ஒரு மெட்டல் மேலே இன்னொரு ராடை வச்சு அடித்தோம்னா ஒரு மாதிரி மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும் இல்லையாங்க, அந்த மாதிரி வந்துட்டு 2 செங்கலை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று மோதினோம்னா அந்த சவுண்டு வரணும். அடுத்தது வாட்டர் அப்சர்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதனோட ஒரிஜினல் வெயிட்டில் 20% மேலே தண்ணியை உறிஞ்சிக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸாம்பிள், ஒரு 3 கிலோகிராம் செங்கல் இருக்குதுன்னா 24 hours ஒரு நாள் ஃபுல்லு தண்ணியில் ஊற வச்சோம்னா எடுத்துகிட்டு வெயிட் போட்டு பார்த்தா 3 கிலோ இருக்கிறது 3 கிலோ 600 கிராம் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷன். சரிங்களா? அடுத்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்துட்டு யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் ஒரு அப்பேரட்டஸ் இருக்குது, அதில் வச்சு லோடை கான்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணணும்னா அது எடுத்துக்கிற லோடு டிவைடட் பை ஏரியா, அந்த செங்கலுடைய ஏரியா, அந்த 2 ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 10 Nm/mm² கம்மியாக இருக்கக்கூடாது. அடுத்தது பிரிக் எர்த்னா மண் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையாங்க, அதுதான் அந்த செம்மண் வந்துட்டு should be free from stones, கல் எதுவும் இருக்கக்கூடாது. கான்கர்ஸ்னால் ஐ திங்க் லைம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மெட்டீரியல். அடுத்து ஆர்கானிக் மெட்டீரியல், குப்பை கூலங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இதை சால்ட் பெட்ரி அது எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மெட்டீரியலில். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு நல்ல செங்கலை தேர்ந்தெடுக்கும் போது. தேங்க்யூ.